இப்போ நீங்க தங்கம் பத்தி மறுபடியும் யோசிக்க வேண்டிய நேரம் இது. தங்கத்தோட விலை, அரசு கோகள், புதுசா வந்திருக்க டிஜிட்டல் ஆப்ஷன்கள் எல்லாம் சேர்ந்து தங்கத்துக்கான தேவைய மாத்தி எழுதுது. இத நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவீங்க. தலைப்பு என்னன்னா, இந்தியாவுல தங்கத்தோட எதிர்காலம் பலன்னு மட்டும் இல்ல, அது ரொம்பவே முக்கியமானது. நேரடியா தங்கம் வாங்குது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டிஜிட்டல் தங்கம், அரசு தங்க பத்திரங்க எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. நகரத்துல இருக்கவங்க சங்கரியத்தை விரும்புறாங்க, இல்ல முதலீட்டாளர்கள் பேப்பர் தங்கத்தை தேர்வு செய்யறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, உங்ககிட்ட நேரடியா தங்க கட்டிகள் இருந்தா அது பல வழிகளில் பிரிச்சு முதலீடு செய்ய யோசிங்க. அரசு தங்க பத்திரங்கள், இடிஎஃப்கள், சின்ன மாதம் தங்கம் வாங்குதல், கலந்த முதலீடு செஞ்சா ரிஸ்க் குறையும். ரிசர்வ் வங்கி கொள்கைகள் பணவீக்கம் என்ன, அதுதான் தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கும். தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க, புத்திசாலித்தனமா பிரிச்சு முதலீடு செய்யுங்க. தங்கத்தை ஒரு திட்டத்தோட ஒரு பகுதியா பாருங்க, ஒரே ஒரு பந்தயமா நினைக்காதீங்க.